இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு தருணம். இதே மேடையில் நிறைய விழாக்கள் நடந்திருக்கு, நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இந்த மாதிரி படைப்புக்குள்ளே இருக்கிறது, அதுக்கு ஒரு அருள் இருக்கணும். அது இதில் நடித்த எல்லாருக்குமே இருக்குது, வேலை பார்த்த எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அது கிடச்சிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டர் லெனின் சார், ஏன்னா ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு. நான் எங்கேயாவது தடுமாறும் போதெல்லாம் ஐயா வந்துடுவார். இப்போ கூட ஒரு 10 நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படப்பிடிப்பில் இருந்தேன். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு வந்தாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு. இல்லை வந்தேன் அதான் அவனை பார்த்துட்டான்ல, நல்லா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், ஆழியாரில் இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோடனே எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க. மகரிஷி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. ஐயா பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது. கூடுவஞ்சேரியில் ஆரம்பித்து அங்கே போய் ஆழியாரில் போய் அந்த அறிவு திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முழுசும் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி எடுப்போம், அதற்கான வேலைகளில் இறங்குவோம், அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அநேகமாக பாரதி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதையும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு வேறு பயணங்கள். திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் என்ன சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. நான் எப்போவுமே ஒரு 5-6 வேலை பார்ப்பேன் ஒரே டைமில். இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன், அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் சரியாக நடக்கும். ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி இதே 5-6 வேலை தான் பார்க்குறேன், ஆனால் தப்பாக பார்க்குறேன். ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது திரும்ப ஐயா லெனின் அவர்கள் வந்தார்கள். என்ன அப்படின்னாங்க. இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 18 மணி நேரம் வேலை பார்ப்பேன், ஆனால் அசரவே மாட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணாவை அறிமுகப்படுத்தினார். ஐயா பாலா ஐயாவை, அம்மா ஜெயந்தி அம்மா, சகோதரி விஜி, இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு 7 நாள் கிளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் கூட 7 நாள் அவரும் இருந்தார், லெனின் சார் இருந்தார். இப்படி பண்ணு, இது பண்ணு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம். இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஆனால் என்னமோ தெரில, வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், அவ்வளோதான். அது நடந்துருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க. நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம், தானாக நடக்கும். அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதற்கு தகுதியானவர்கள் தானாக வந்து சேர்ந்துருவாங்க. அது அப்படி தான் நடக்கும். அவ்வளோ பெரிய சக்தி அது. அதை நம்மளாலாம் தூக்கிட்டுலாம் போய் சேர்த்துட முடியாது. அதுவாக நடக்கும். தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும். அது ஒரு மிகப்பெரிய காந்தம். அப்படி தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெல்வோம். ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நீ நல்லதே செய்ய வேணாம், நல்லது செய்யணும்னு நினை போதும் அப்படிம்பார். அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இவ்வளவு நல்ல பேர், நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும். இன்னும் பல லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பேர், தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும். ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது, நடந்து போகிற மாடு எதில் வரணும் முட்டுது,
நாய் விரட்டி வெட்டி கடிக்குது. ஆமாம், கடல் வந்துட்டுருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை, என்னென்னா உள்ளே போயிடுச்சுன்றாங்க. இன்னொரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க. மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்கான், ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பரிதாபமாக இருக்காங்க. காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது. இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும். இறுக்கி பிடிச்சிக்கணும். வெல்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன், நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, எல்லோரும் பேசிட்டோம் அப்படின்னேன். ஆனால் கடைசியில் 2வது என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே வந்து அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க, வரவேற்புரை நாகராஜா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அவர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க, எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். என்னென்னா, சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, மண்ணிட தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான், அது நம்ம வாய் தான். நம்ம வாய் இங்கே வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. என்னென்னா, சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனுஷங்கிட்ட. அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு. என்னன்னு தெரியல. இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் ரோட்டு மேலே இருந்ததுனால வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போகிறான், சிறுநீர் கழிச்சு அது ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்து, என்னடா இது எப்போ பாரு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது இப்போ நிறுத்துறதுங்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு தாட் வந்தது. என்னென்னா, எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தினா பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, வேறு முஸ்லீம் பண்டிகைனாலும் பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க, இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அதுக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லோரும் இவ்வளோ பக்தி பிரவசமாக இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் போகிறான் விநாயகர் இது விட்டு, அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிரு, அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிரு அப்படின்னா, என்ன எப்படி இருந்தால் இதை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும், டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான். அப்படின்னா ஒரே நாள் தான், அடுத்த நாள் மறுபடியும் பூரா ஈரம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்னா, அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்தா தப்பு இல்லை இல்லைன்ட்டு நேராக போய் அதில் பூந்துட்டான். ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். புத்தர் தான் வந்து காரி துப்பினவனை வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகம் பண்ணவனை வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி ஜீசஸ் கண்ணத்தில் அரைஞ்சவனை வந்து மறுகண்ணத்துக்கு காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 3 பேர்த்து தான் கும்பிட்றது தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனால் நாட்டில் கலவரமும் அவங்க அன்பை போதிச்சாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை, அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொன்ன சாமி சைத்தான் 2 இருக்குது. சாமி கும்பிட்றவங்களும் இருக்கான், சைத்தான் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்னா, இந்த மரியாதைக்குரிய ஆட்டுத்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் இந்த ஆலியார் திருக்கோயிலில் போய் அந்த மனவளக்கலை இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது 2 வாழ்க்கை தான் மனிதனுக்கு. ஒன்று வந்து தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது இந்த 2வது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தன்னிறை உடஞ்சால் தான் எல்லோரும் போய் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தனக்காக வாழ்றதா சிறப்பாக வாழ்ந்துக்கணுமே அப்படிங்கிறத இந்த மனவளக்கலை, நம்ம உடம்பு நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில் தான் இதை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மனவளக்கலை இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும்,
ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது சீராச்சினாலே நம்ம சீராயிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டைரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது, இதை முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்கிறேங்க, ஒன்றும் தெரியாமல் அங்கே வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு. அப்புறம் தாம்பரத்துலேருந்து இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க. அது பத்தாது, இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ மினிஸ்டர் சாமிநாதன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி, எங்களுக்கு இல்லாததே ஒன்றும் இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு அதில் ஒன்று செய்யும்போது அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புங்கன்னா அப்படி திரும்பினோட நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன உடம்புல வந்து சின்னது தான் செய்ய அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படல. அந்த மாதிரியெல்லாம் உபாதியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடிக்க போனோம். அப்புறம் நான் போனேன், சரி ஜீவாலாம் நம்ம கூட நடிக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே மெம்பரு. அவர் சினிமாவில் வந்து இந்தளவு சினிமாவில் நடிக்கிற ஆள் வந்து இதெல்லாம் வந்து மனவளக்கலை வந்து பிரமாமா வந்து இதை கற்றுக்கிட்டு இதை 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த மனவளக்கலை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராயிட்டோம்னாலே நம்ம உடம்பு சீராக இருந்தது, மனசு சீராக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறத சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். இங்கிருந்து நாங்கள் நடிக்க போனப்போ அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அக்கறையோடு, அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் உண்மையான அன்போடு இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன்போடு வந்து எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தலைவர் அவர்கள் வந்து நாகராஜ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், நடிக்கணும் நீங்கள் அப்படின்னு. இதில் தலைவரே நடிச்சுட்டாருங்கிறது தான் பெரிய சமாச்சாரம். எனக்கு வந்து பரிசு கொடுத்து பேசுகிற மாதிரி தலைவர் வந்து பேசியிருந்தார். அதனால் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னா, இவங்க சினிமா எடுக்க போய் ஆனந்த வாழ்க்கையில் எல்லோரும் இவங்கெல்லாம் நடிக்கிற ஆகிட்டாங்க போது பாருங்கள், நம்ம இனத்தோடு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க இல்லையோ, எங்ககிட்ட யாரெல்லாம் இருக்காங்க எங்களை போய் சாதாரணமாக சினிமாக்காரங்கன்னு சொல்லாதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மகரிஷி ஐயா அவர்களுடைய அன்பர்கள் எல்லாமே அவருடைய சேவா சங்கத்தை சேர்ந்தவங்களே சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரமாக எடுத்துக்கிறோம். அதனால் இந்த படமாக வந்து இது எடுத்திருந்தா கூட இதனுடைய பயன் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாக இருந்தது. அந்த உள்நோக்கம் நான் கிளைமேக்ஸில் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க, கிராமத்தை தத்தெடுக்கிறாங்களோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது 1-2 பேர்த்துக்காவது அவங்களால உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே அது வந்துடும். அது ஒருத்தர் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்கள ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டாலே அதே ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா பிரார்த்தனை கூட நம்ம சொல்கிறது என்னென்னா, நமக்காக பிரார்த்திக்கிறத விட நம்ம அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கணும்னா நம்மளை பிரார்த்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மனவளக்கலை வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா எல்லாருமே ஒரு சீரான ஒரு மனநிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே உண்மையாகவே அந்த ஃபீலிங் வரும். அதே மாதிரி 4 பேர்த்துக்கு உபயோகமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அதுதான் பாக்கியம். ஆரம்பிக்கும்போது நான் கேப்ஷனாகவே அதுதான் எழுதியிருந்தேன். ஸோ இந்த மனவளக்கலை பயின்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நடித்தது எனக்கு வந்து ஒரு பெருமையான சமாச்சாரமாக இருக்குது. 2வது இவ்வளோ உபயோகமான ஒரு சமாச்சாரம் இது வந்து நீ அவர் சொன்ன மாதிரி உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோரும் இதை பார்த்தாங்கன்னா மொழி மாற்றம் செய்யும்போது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கும்போது எல்லா லாங்குவேஜ் இப்போவே நம்ம பார்க்குறோம். யோகா கற்றுக்கிறதுக்கு அங்கே இங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆழியார் திருக்கோயிலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது அருட்தந்தை மகரிஷி அவர்கள்
அது எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுத்தது. உலகம் பூரா போய் சேர்ந்து எல்லோரும் பயனடையும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமான ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தான் நம்ம சந்திப்போம். எப்பயுமே நம்ம கைக்கு மைக் வரதுக்கு முன்னே எல்லா பாயிண்ட்டும் தீர்ந்துருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லா டாப்பிக்கும் பேசியிருப்பாங்க. இல்லைன்னா கிளம்புற டைமில் தான் வரும். எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க, விட்டால் கதவை திறந்தால் பறந்துடலாம் அப்படின்றப்போ தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப சுருக்கமாகவே என்னுடைய உரையை துவங்கலான் இருக்கேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நான் அக்டோபர் 5, 2003 மகரிஷி அவர்களிடம் நேரடியாக பிரம்மஞான பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதை இப்போ தான் முதல் தடவையாக ஒரு மேடையில் சொல்கிறேன். அதுக்கான சரியான மேடை இதுதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த திரைத்துறையில் இருக்கிற எத்தனையோ பேர் இதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதே இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே அதை வெளியில் பப்ளிசைஸ் பண்ணலை. இன்றைக்கி உள்ள சாதாரணமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், யூடியூப்பில் பண்ணுறவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் 4 புக்கு படித்தா கூட எல்லா விஷயத்தையும் போட்டு அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு வணிக நோக்கம் இருக்கும். மகரிஷியோட இதில் அந்த நோக்கமே கிடையாது. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் மகரிஷி இருந்த காலத்துலேருந்துமே. ஸோ ஒரு விஷயம் லேட்டாக மக்களுக்கு போய் சேருதுனாலே அங்கே உண்மை இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே எத்தனையோ பெரிய மனிதர்கள் அதை பின்பற்றுறாங்க. அதை பின்பற்றுறதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய மனிதர்களாகவே ஆயிருக்காங்க. அது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு அனுபவ உண்மை. உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்குமே ஒரு காலத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தாண்டி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் அங்கே போனேன். நான் அதுக்கப்புறம் தெளிவானேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மாறிச்சு அப்படின்றத நாங்கள் படத்தில் எப்படி ஆனந்த வாழ்க்கையில் சொன்னோமோ, நிறைய பேர் மேடையில் பேசின பிரபலங்களும் சரி, அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினாங்கன்றதையும் இந்த பயிற்சிகள் மூலிமா அவங்க மாறினாங்கன்றதையும் ஒரு அனுபவ உண்மைகளாக இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன இப்போ படமாக என்ன சீன்ஸ் பண்ணோமோ அந்த சீன்ஸ் எனக்கு லைவாக நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நாங்கள் ஷூட் பண்ணதை இங்கே மேடையில் பேசின நம்ம மரியாதைக்குரிய எஸ்பிஎம் ஐயா அவங்க பேசும்போது கூட நமக்கு அது ஹார்ட்லி கனெக்ட் ஆச்சு. சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், எங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசும்போது எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே எனக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையிலே எனக்கு இந்த தியானம் பண்ணணுங்கிற ஆர்வத்தை தூண்டியதே அவர் தான். அப்போது பாபா படம் ரிலீஸ் ஆன சமயம் தியானம், அந்த ஒரு பாபாஜியை தேடி அவங்க போவாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கும் தியானம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. தலைவர் சொல்லிட்டாரு, மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் எனக்கு தியானம் பண்ணணும், இது கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இப்போ மளிகை கடை வச்சுருந்தோம். எங்கள் கடைக்கு வர ஒரு பெரிய திடீர்னு ஒருத்தர் வந்தார். என்ன தம்பி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சொன்னால், எனக்கு தியானம் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டுங்க, தலைவர் சொல்லியிருக்காருங்க. அப்படியா, சரி நான் ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆவடி அறிவு திருக்கோயிலில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டு எனக்கு வேதகிரியை தீட்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்தேன். கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் பிரம்மஞானமும் ஆழியாரில் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த பெரியவரை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த சக்தி, சமுத்திரகனி சார் பேசுன மாதிரி, அதுவே நம்மளை இழுத்துட்டு அதை கொண்டு போய் நம்மளை எங்கே சேர்க்கணுமோ அதை சரியாக சேர்த்துருவோம். ஒரு சாதாரண பையனா, ஒரு சாதாரண மாணவனா ஆழியாரில் போய் நின்று மகரிஷியை தரிசிக்கிற பாக்கியத்தை கிடைச்ச ஒருத்தனுக்கு இன்னைக்கு எங்கள் துறை சார்ந்த அத்தனை பெரியவர்களும் இருக்கக்கூடிய மேடைகளில் அவர்கள் நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னால், அந்த சாதாரண பையன் ஒரு நடிகராகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்குள்ள ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு திறமை இருக்குங்கிறது எல்லாமே உண்மையிலே அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் மாறுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி பார்த்தது இல்லை, எதுவுமே நம்ம நினச்சி கூட பார்க்கல. ஸோ பட் நம்மளுடைய எண்ணங்களை வலிமையாக்குறதுக்கும் சொன்னாங்க இல்லையா, இப்போ ரஜினி சார் நம்ம திருவான்மியூர் மன்றத்துக்கு வந்தாங்கன்னு எஸ்பிஎம் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய
சேவா சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லாரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்காது. என் இனிய நண்பர் சுப்பிரமணிய பாரதி, அவர் பல வருடமாக சினிமாவில் ஒரு இயக்குனராகிறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தவர். அவருக்கு பேர்பட்ட ஒரு அருள் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி அது திரையில் வந்திருக்கு. அது உண்மையிலே அவருடைய நல்ல மனசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அதே போல் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாக்யராஜ் சாருக்கு வந்து அந்த இந்த இந்த வேர்ட்ஸ் இந்த விஷயங்கள் வந்து அவர் மூலிமா நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய நல்ல மனசுக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை அவர் வழங்கியதாக தான் நான் கருதுகிறேன். அண்டு இங்கே நிறைய எங்களுடைய அறிவுத்திருக்கோளை சேர்ந்த ஐயா மயிலானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் சின்னசாமி ஐயா அவர்கள், சிஇஓ முருகானந்தம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து நம்ம துணைத் தலைவர் ராமராஜ் காட்டன் நாகராஜன் சார் அவர்கள், சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள், போத்தீஸ், எவ்வளோ தொழிலதிபர்கள், எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே மகரிஷியுடைய அன்பர்களாகவும் அவருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பிரபலங்கள் பேச இங்கே இருக்கிறாங்க. என்னுடைய விட்டல் சார் இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு, அவங்க இந்த படத்தில் தாத்தா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, படத்தில் நடிச்சிருக்கிற மீராகிருஷ்ணன் மேடம், பிரியா, சோஃபியா, கதை நாயனாக நடித்து கொண்டிருக்கும் என் இனிய சகோதரர் அண்டு நம்முடைய எங்கள் மாமா கேட்டால் நடித்த குரு ரங்கதுரை ஐயா அவர்கள், ஸோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இதில் பணியாற்றிய இசையமைப்பாளர் சத்யா சாருக்கும், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும், இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அறிவுத்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும், அனைவருக்கும் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க. இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும், அப்படி என்று சொல்வதை விட இதுவரையில் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விழா என்பது ஒரு 2 மணி நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்பது நம்ம சென்னை போன்ற ஒரு நகரத்திற்கு இந்த போக்குவரத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த கால அமைப்பின் கட்டாயங்கள் எல்லாம் கருதி பார்த்தா சில பேர் நெளிவாங்க, சில பேர் நம்ம கிளம்பிடலாமான்னு பார்ப்பாங்க, சில பேர் இதோ வந்துடுறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி விழாக்கள் நான் நிறைய கலந்துக்கிறதுனால திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு 5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. அதுக்காகவாவது ஒரு தடவை நம்ம ஆசிரமத்துக்கு போகணும். சார், ஒரு நாளைக்கு ஒரு விழாவில் ஒரு 5 மணி நேரம் நம்ம ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னா ஓரளவுக்கு ஓகே, தலையை கொடுத்துடலாம். எல்லா ஏங்கல்லையும் முடிச்சு அப்புறம் கடைசியில் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி என்னத்தை பேசுறது, முருகா, இறைவா. ஆனால் நான் 3 விழாக்களுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து போய் ஒவ்வொரு விழாக்கள்லையும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அமர்ந்து விட்டு தான் நீங்கள் வந்தேன். அது ஒரு விழாவில் இந்த மாதிரி பேசிட்டு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சுங்க ஓடி வந்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எனது அன்பு தம்பி சுப்பிரமணிய பாரதி. அவர் இயக்கிய குறும்படத்திற்கு நான் தான் விருது கொடுத்தேன். நாங்கள் தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் தயாரித்தது, அதுக்கு விருது வாங்கினார் அவர். அத்தகைய ஒருவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா இன்னொரு தம்பி பக்கத்துலேயே கூடவே இருக்கார், நம்ம ரங்கான்னு தான் நான் அன்பாக கூப்பிடுவேன், என்னுடைய அன்பு சகோதரர். இவங்க எல்லாமே இப்போ நேரத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமாக அவர் இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுவார் என் காதில். ஆலியார்கிலையோ நான் போனாவே தடி கொண்டா ஆலியாருக்கு தான் ஏன் போகிறேன். நான் எடுத்த 17 படத்துலேயே 13 படம் ஆலியாரில் எடுத்தது தான்.
ஆனால் அந்த ஆலியாரில் அந்த பில்டிங்கை பார்ப்போம். ஆனால் உள்ளே ஒரு தடவை கூட போனதில்லை. அந்த பில்டிங்கை பார்த்ததுனாலேயே இன்றைக்கும் நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அப்பப்போ சிவகுமார் என்ன கூடுவார் நடிகர். அவர் வீட்டில் தான் இருக்கு. நான் இப்போ இருந்த ஒரு 12 வருட காலம். டேய் வாடா இது பண்ணுடா. அவர் வந்து எப்பவுமே கரெக்டாக தியானம் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். நமக்கு அப்போ இள வயசு, கொஞ்சம் விட்டா இன்னொரு டைரக்டர் நம்மளை அடிச்சு போயிடுவான்ட்டு டே நைட்டாக உட்காந்து கதை எழுதுது, இப்போ பாட்டு எழுதுது. நம்ம எதைத்தான் விட்டோம், எல்லா வேலையும் நானே தூக்கி தலையில் போட்டுட்டு போட்டி ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து மேற்பாளையத்து பக்கத்துலேருந்து நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு அது ரிலீவ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறத கூட கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஆனால் ஆலியாருக்கு போவேன். ஒவ்வொரு பாட்டும் முத்துமணி மாலையிலேருந்து ஆலியாரில் எடுத்தது தான். முத்துமணி மாலை பாட்டு சின்ன கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமணி பாட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த ஆலியார் டேமுக்கு பின்னாடி போய் முதுகில் போட்டு அந்த ஆலியாரில் சுவாமி சச்சிதானந்தர், வேதாந்த மகரிஷி அவருடைய ஆசிரமத்தை நான் பார்க்காமல் ஒரு நாளும் நான் இருந்ததில்லை. அங்கே படப்பிடிப்பு போகும்போதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து மங்கி ஃபால்ஸ் போகணுன்னாலும் அதை தாண்டி தான் போவோம். மங்கி ஃபால்ஸில் தான் பச்சை மலை பூ பாட்டு எடுத்தேன். ஸோ எனக்கு ஏதோ தெரியாமல் புரியாமல் இன்றைக்கி வரையிலும் அந்த ஆசிரமத்துக்கு போகலை. ஆனால் அந்த ஆசிரமத்தினுடைய எல்லா அனுகிரகங்களும் என்னை வந்து அடைந்ததாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறது, நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க நம்புகிறாங்களோ இல்லையா, நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய தியானம் மாதிரி தான். ஆனால் அது ரொம்ப சிரமம். இன்னும் வழிகாட்டுதல் இருந்தால் ரொம்ப ஈஸி நம்ம பக்குவப்படுத்திக்கிறது. இப்போ முத்துராமன் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிஸியான டைரக்டர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் வந்து டைரக்டருக்கு மட்டும், மற்றவங்க எல்லாம் வந்து உடலில் உழைப்பாங்க, இந்த இயக்குனருக்கு மட்டும் நரம்புல தான் வேலை செய்வாங்க. வி ஒர்க் ஆன் நர்வ்ஸ். நரம்புக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம எத்தனை இழந்திருக்கிறோம், எத்தனை உருப்படியான வேலையை செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்றது பிற்காலத்தில் தெரிய வரும். பெரிய பெரிய டைரக்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடிகர் டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான். நான் 5 மணிக்கு போகிறேன்ப்பா, நமக்கு சீன் முடிக்கலைன்னா அது ஒரு டென்ஷன். ப்ரொடியூசர்கிட்ட இருந்தாலும் எப்போ போகிறதுக்குள்ளே சீனை முடிக்க சொல்லணுமா, சீனை எப்படி முடிக்கிறது, அது நடித்தா தான் முடிக்க முடியும். ஆனால் முடிக்கலைன்னா டைரக்டர் சரியில்லைன்றவாங்க. இதையெல்லாம் வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுக்கு தெரியுமா, வழி சொல்லுவாரா அப்படின்னு நான் நினச்சதில்லை. ஆனால் அதுக்கு வழி இருக்கு. அது எப்போ தெரிஞ்சது, எஸ்பிஎம் சார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டென்ஷன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் அனுபவித்த பின்னாடி தான் அவரே போயிருக்கிறார். ஆக சொன்னாங்க இல்லையா ஐயா, பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். இந்த தியானங்கள் என்பது என்ன, எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனுக்கு உண்டான அந்த மற்ற சபலங்கள் என்று நான் சொல்வது என்னென்னா, அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு மைண்டு, அங்கே அங்கே தாவர மைண்டை ஒருமுகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை சிறு வயது முதலிலிருந்தே கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே. அதையே நாம் செய்யக்கூடாது. இது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கணுன்றது அல்ல. என்னை போன்றவர்களுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. அதாவது நம்ம பப்ளிசிட்டி பண்ணலன்றதல்ல, அதுக்கு போயிட்டு வந்தவங்க அதை பற்றி பரப்ப மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. நான் குறை சொல்லலை. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ வந்து சினிமாவில் இத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது பாருங்க, இவ்வளோ நாள் ஏன் தெரியல. ஏன்னா
அதை சொல்லுவதற்கு கூட சிலர் கூச்சப்படுவார். நம்ம போயிட்டு வந்துட்டுக்கோம், அங்கே போங்கன்னு சொல்வது கூட கொஞ்சம் கூச்சப்படுவார். ஏன்னா அதை சரியாக எடுத்துக்கிற மனப்பக்குவம் மனிதர்கள்கிட்ட இல்லை. உண்மையாக தான். இதை நம்ம எப்படி தீர்க்கிறது? இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க யூடியூப் கலாச்சாரம் வந்த கடைசியில் ஒரே ஒரு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காயை வச்சு 15 பேர் வைத்தியம் சொல்கிறான். உண்மையிலுங்க. அப்படி பார்த்தோம்னா 5 நிமிஷத்துல நீங்க வந்து உங்களுக்கு சுகர் இறங்கணுமா, இந்த கருவேப்பிலையை காலையில் எடுத்துங்க, இத்தனை எடுத்துங்க, இத்தனை பண்ணுங்க, அதை போட்டு மிக்சியில் அரைங்க, அது பண்ணுங்க, அது ஒன்று. அடுத்தது ஸ்க்ரால் பண்ணால் அவன் அதோட ஒரு சின்ன விஷயம் ஒரு பெப்பரை சேர்த்துக்க சொல்லுவான், ஒரு 5 பெப்பர். அவர் தனி வைத்தியர். இதை போட்டு சாவடிக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஒரு 5 ரீல்ஸை பார்த்த கடைசியில் நமக்கு அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வராது. காலையில் இருந்து ஒய்ஃபுக்கிட்ட இந்த ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கிம்மா அவளுக்கு, அதாங்க டெய்லி நான் கொடுத்துட்ருக்குறேன். ஓ அப்படியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விட அன்பு சகோதரர் சொன்னது போல் இந்த ஆன்மீகத்தில் தன் மனதை பக்குவப்படுத்தும் விஷயங்களை நம்ம வேதாந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய கல்விக்கூடத்தின் மூலமாக அழகாக சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி போய் சேர்ற மாதிரி பண்ண. இன்னைக்கு யாருமே வந்து ரொம்ப நேரம் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். அட்வைஸு டைம் இல்லை யாருன்னு. இப்போ கூட 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் பாட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக உட்காந்து படத்தில் பார்க்க மாட்டாங்கன்ட்டு அந்த பாட்டை பாதியாக நிறுத்திடுறாங்க. அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய இசை வெளியீட்டு விழாவில் பெரிய நடிகர்களை பேசுகிறாங்க. 5 பாட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்தால் ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க. இது என்ன தெரியுது? ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஸ்வீட்டாக சுவாமி வேதாந்த மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அழகாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம சமுத்திரம் கனியை எடுத்துங்க, கனியை ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள். அதை பற்றி அது ஒரு ரீலாக போடுங்க. வைக்கராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் பேசி ரீலாக போடுங்க. இதில் இன்வால்வ் ஆகிட்டு இதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சவங்க வரட்டுமே என்ற கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஒன்று இல்லை. ஏன்னா எனக்கே இவ்வளோ நாள் தெரியல பாருங்க. முத்துராமண்ணன் பேசும்போது எனக்கு அப்படியே நம்மளுக்கே தெரியலையே, இவ்வளோ நாள் என் படத்தை பார்த்து நல்லா எடுத்துருக்குறேன், இது மட்டும் தானே சொன்னார் அவர், மீதி விஷயத்தை ஏன் சொல்லலைன்னு எனக்கு அவர் மேலே கோபம் வரும். அதே மாதிரி நமக்கு என் தம்பி, என் துணைத் தலைவர் நம்ம சங்கத்தில் எழில், ஆமாண்ணே நான் கூட போயிட்டு வந்திருக்கேங்க, திருட்டு பயல நீ போயிட்டு வந்து அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, இன்னொரு 10 பேர் நாங்கள் வந்திருப்போம்ல. இருக்கட்டே, எங்க ஊர்ல தினம் பார்த்துட்டு நானே போகலின்றல. அப்போ இப்ப நமக்கு முதல் படத்துக்கு ஆட்டு கிழக்கு வாசல்னு படம் எடுத்ததே ஆலியாரில் தான். அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாரு, புரியுதா? அலியார் டேம் கீழே அடிவாரத்தில். சரி, அவரும் சொல்லலை, எல்லாமே நண்பர்கள் தான். ஸோ நீ என்கிட்ட சொல்லன்றது தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து இயக்குநர்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அதையே நீங்கள் செய்யலைன்றது தான். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்ல வர்றது அதுதான். நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசி உங்களை பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க. அதுக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. நான் பயங்கர டென்ஷனில் வந்துட்டேன். அரைக்குறையாக நான் படம் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒரு தடவை முழுசாக பார்த்துருந்தேன். அது நான் மட்டும் பார்க்காம நம்ம இயக்குனர் சங்கத்துக்கே ஒரு தடவை போட்டுருவோம். ஏன்னா கண்ணே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு தடவை போட்டு இதே தேட்டரில் போடுவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்க, இதனுடைய பெருமைகளை நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா இதை பற்றி நான் ஜாஸ்தி பேசினா அது அதிக பிரசங்கித்தனமாயிடும். ஏன்னா பொள்ளாச்சி என்றது நான் வாழ்ந்த இடம், என்னை வளர்த்த இடம் பொள்ளாச்சி. ஏன்னா கிழக்கு வாசல் ஆகட்டும், சின்ன கவுண்டர் ஆகட்டும், எஜமான் ஆகட்டும், ஈவன் சிங்காரவேலன் ஆகட்டும், சொன்னபடிக்கு எல்லாம் அந்த முத்து கவுண்டர் தோட்டத்தில் எடுத்து முழு படம், அந்த படமே இது அந்த நான் காட்டாத பகுதிகளே இல்லை.
அதில் இதுதான் காட்டல. ஏன்னா அது வழியாக தான் போவேன். இது காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் என்று சொல்லி அதிலிருந்து அந்த காரணத்துக்கு நீங்கள் தான் காரணம். என்னையெல்லாம் வந்து கரெக்டாக என்னை டியூன் பண்ணல, எல்லாத்தையும் டியூன் பண்ணிட்டு என்னை பொஸ்க்குன்னு விட்டீங்க. அதனால் நான் வருத்தப்படல, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இத்தனை பேர் மகரிஷி ஐயா அவர்களுடைய அந்த போதனைகளை வந்து நீங்கள் உணர்ந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது திரை உலகத்தினருக்கு டெஃபினட்டாக இது அவசியம். ஏன்னா நிச்சயமாக மனசு கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, மனசு வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் மனதை உடையவர்கள். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்போவே மனசு பைத்தியம் பிடிச்சிடும், மென்டல் ஆகிடும். ரெண்டாவது ஃப்ளாப் ஆச்சுன்னு வைங்க, அடுத்து எவனும் படம் வரலன்னா அவன் டபுள் மென்டல் ஆகிடும். ஸோ அவன் மைண்டுக்கு டெஃபினட்டாக ஒரு மருந்து. என்ன சத்யா, கரெக்டாக சத்யாவுக்கு தெரியும், அவன் படம் பண்ணி படம் இல்லாத ரெண்டையும் அனுபவிச்சாள் சத்யா. ஸோ ஆக எல்லா மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். வெற்றி பெறும்போதும் சரி, தோல்வி அடையும் போதும் சரி, மனநிலை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த மனதிடத்தை நம்ம வளர்த்துக்கிறதா மன வளர் கலை. அந்த கலை நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வோம். நானும் இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களை இணைத்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் பழகிட்டுருக்கிறாள், இந்த ஆலியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விக்குறி உங்களில் பல பேருக்கு இருக்கும். நான் சேர்ந்து பல வருஷம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே பயிற்சி எடுத்து ஐயா கிட்டையே படித்து அருள்நிதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறந்த பிறகு மயிலானந்த ஐயா, சின்னச்சாமி ஐயா, நம்முடைய ப்ரொஃபஸர்கள், துணை பேராசிரியர்கள் அவ்வளோ பேரும் நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறத விட மாணவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பதற்காக அவர்களை உணமாற பாராட்டுறோம். இங்கே இருக்கிற முருகானந்தம் அவர்கள் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ப்ரொடியூசராக வந்து நிற்கிறார். நல்லா கைதட்டுங்களா ஒரு தடவை. நான் அங்கே ஆழியாரில் ஐயாவோடு இருக்கிற போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னாங்க, நான் அனுவிஷம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னால், அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. உடனே சென்னைக்கு வந்து பூர்ண விஸ்வநாதன் குரூப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி ஐயாவுடைய பிறந்தநாள் நாளைக்கு ஐயாவுடைய முன்னாலேயே ஆழியாரில் அனுவிஷம் நாடகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட உங்களுக்கு சொல்லிக்கிறார். அதை போய் நான் ஆழியாரில் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி பெரும்பகுதி ஆழியாரில் இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா திருவத்தியூரில் இருப்பேன். நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கியிருக்கிற போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டார். எப்படியா வந்த, எப்படி தெரியும்னு கேட்டேன். பெரிய விஷயம், முத்துராம் சார் இங்கே இருக்காருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா, நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன், ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இங்கே ஒரு அலை வீசுது, அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை, நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் அவரை பார்த்தபோது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் ஒரு நிலையான மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ வா ஆழியருக்கு வான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவருடைய மனைவி லதாமா வந்துட்டாங்க. அவரை சொல்லிகிட்டே இருக்கேன், நிச்சயம் வரேன் சார், நிச்சயம் வரேன் சார்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள. இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆழியாருக்கு எல்லோரும் போகணும். இன்றைக்கு இருக்கிற நிகழ்நிலை சென்னையில் ஆழியார் கூப்பிட்டு வந்துட்டாங்க.
எங்கள் கலை உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேர் நான் ஒருத்தரையும் பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. இந்த ஆளுங்கள்லாம் இதில் சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று போகணும். பேசுகிறவங்கன்னா சாதாரண பேசலை, உள்ளத்திலிருந்து பேசுனாங்க. பாக்கியராஜ் சார் நடிப்பார்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னாங்க. இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காரு, நடிப்பார். ஆகவே அந்த அளவுக்கு அவர்கள் இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நடிக்கணும்னு முயற்சி பண்ணுறதோட அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நான் யார் எந்த கட்சியில் இருந்தாரெல்லாம் சொல்லலை, அவருக்கு உண்டு, மனசுக்குள்ளே இருக்கு உண்டு. அப்படிப்பட்ட சிவா இருக்காரு, நம்மளோட விட்டல் சார் இருக்காரு, அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க. நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி ஜெயிச்சிட்டாரு. என்னை பொறுத்தவரை நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன், இவர் மேலே பொறாமப்படுறேன். நான் 75 படங்களை பண்ணிட்டேன். அதில் அன்னை சிவாஜியோட 3 படம், உலகநாயகன் கமல்ஹாசனோட 10 படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 25 படம். இப்படிப்பட்ட எனக்கு ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் பூரா கொண்டு போகணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்தது. நம்முடைய நாகராஜ் சார்ட்டெல்லாம் சொல்லுவேன், சார் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார்னு. அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் சுப்பிரமணிய பாரதி கிடைத்திருக்கிறது, அதை சரியாக நிறைவேற்றியிருக்கிறார். அவரோட சிந்தர்கள் சத்தியம், மற்ற டெக்னீஷியன்ஸ், அவ்வளவு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் இன்னைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான மனிதனாக ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த ஆனந்த வாழ்க்கை. படத்தில் சொன்னாங்களே பாக்யராஜ் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, 3 விஷயம்தான். ஒன்று உடற்பயிற்சி, உணவு பயிற்சி, மனவளக்கலை பயிற்சி, தியானம். இந்த 4ஐயும் செய்ய ஐயா சொன்ன அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சி. நான் ஒரு மனக்குழப்பமான நிலைமை, ஒரு இடம், ஒரு நேரம். நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், இந்த சிங்கம்புலி கரடிகளெல்லாம் வச்சு நடிச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வீட்டில் படுத்து தூங்கின நாட்களை விட ஸ்டுடியோவில் படுத்து தூங்கின நாட்கள் தான் அதிகம். ஆகவே நான் வீட்டையும் கவனித்ததில்லை. ஆகவே வேலை வேலை வேலை, டைரக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சிய கூறி, ஆகவே இப்படி உழைச்சி பாடுபட்டு ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க. ஆகவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கனவு நிறைவேறிச்சு. ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கையை நிறைவேறல. நான் மனைவி பார்த்ததில்லை, குழந்தைகளை பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம். ஆகவே நாமே குடும்பத்தில் ஏற்பன்னு என்னுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும். ஆகவே மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். எந்த அமைப்புலேயும் மனைவிக்கு விழா எடுக்கிற அமைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐயாவுடைய அமைப்பில் தான் மனைவிக்கு ஒரு நாள் ஒதுக்கி மனைவி வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துகிற அந்த விழாக்கள்லாம் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே அப்படி இருந்த என் மனைவி நோய்வாய்ப்பட்டு நான் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை, உங்களை கூப்பிட்றாங்க. போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள். மாரடைப்பால் நான் போய் பார்த்தபோது அவள் உடம்புல உயிர் இல்லை, பிணமாக கிடந்தேன். போனேன், கத்தினேன், கதறேன், துடிச்சேன், இல்லை, முடிவு போச்சு. ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன். என் மனைவி இறந்து போகவில்லை, என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையில் பாகத்தை தூக்கி வச்சு அவளை நோயாளியாக்கி கொன்னுட்டேன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில். ஆகவே இறந்து 3வது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார். ரஜினி சார் வேண்டான்னு சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார். இல்லை முத்துராமன், இந்த மணலில்
நீ ஷூட்டிங்க்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை, நான் வரேன் சார். நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது யூனிட்டுக்காக எடுக்கிற படம். இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன். பாண்டியன் படம் வந்த படம். அந்த படத்தில் வந்த லாபத்தை சூப்பர் ஸ்டார் நடித்து கொடுக்க, சரவணன் சார், குவன் சார்லாம் அதுக்கு வியாபார ரீதியாக உதவி பண்ணேன். அந்த படத்தில் வந்த லாபத்தை நான் உட்பட அத்தனை பேரும் சமமாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். இந்த எண்ணம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய பெருமைக்காக சொல்ல. ஒரு டெக்னீஷியன் இருந்தால் அவங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும். அது நின்று போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு 25 பேர் எல்லாம் ஒத்துமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சோம். அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு எனக்கு படம் இல்லாமல் போடுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது. இதை ஒரு நாள் ரஜினிகிட்ட சொன்னேன். ரஜினி, கவர்மெண்ட் சைடு இது மாதிரி நமக்கெல்லாம் ஒன்று இது கிடைக்காது. அவங்க 25 பேர் நம்மளோடய இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நிச்சயமாக செய்வோம் சார்னு செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதையெல்லாம் சமமாக பிரிச்சுக்கிட்டோங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். ஆகவே என்னுடைய கடமையில் ஒரு பெரிய பங்கு அப்போ முடிஞ்சு போச்சு. ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்யறதுன்னு புரியல. காரைக்குடிக்கு போயிடுறேன்னு சரணன் சார் கூப்பிட்டு சொன்னார். முத்துராமன், இங்கே நம்ம 18 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நானும் 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்படி இருக்கிற நீங்கள் காரைக்குடியை போய் என்ன செய்வீங்க? ஆகவே அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதி தராது. ஆகவே உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன், ஒரு பையனை தர்றேன், ஒரு அசிஸ்டன்ட் தர்றேன். எங்களோட ஒரு தடவை காலையிலேருந்து மாலை வரலும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் இருந்துட்டு போகிற மாதிரி இருந்துட்டு போங்க, உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஸ்டுடியோலேயே ஒரு ரூம் கொடுத்து இன்றைக்கி அந்த ரூம் இருக்குது. கையெழுத்த மாட்டீங்களா? சாதாரண அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவங்க கம்பெனிக்கே ஒரு கிட்டத்தட்ட 19 படங்களை இயக்கி எல்லாம் செஞ்சதுனால அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் ரூம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த எடிட்டிங்கு எஸ்பிஎம் ஷூட்னு பேர் வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி சங்கர் இயக்குன படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம், சிவாஜி ரஜினி ஆக்ட் பண்ண படம். அந்த படத்தில் நான் துணை தயாரிப்பாளர். இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு என் பேர் வந்து சேர்றதுக்கு நான் அவ்வளவு உழைச்சேன். அந்த உழைப்பு எனக்கு பெரிய பலனை கொடுத்தது, லட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்தது. ஆனால் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் நான் கழிப்பேன். ஆகவே அந்த குற்ற உணர்வுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. சரவணன் சார் போகண்டான்னு என்னை உட்கார வச்சுட்டாரு. அப்போவும் என் மனசில் கவலை போகல. என்ன செய்யறதுன்னு புரியாத போது என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து, அப்போ நீங்கள் அம்மாவையும் நினச்சிட்டு இங்கே இருந்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும், இப்படி பொள்ளாச்சி பக்கத்தில் போய் வந்தால் உங்களுக்கு மன தெளிவாகும், நல்ல இயற்கை காட்சிகள் போக்குவரத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் ஆழியாருக்கு போனேன். ஆழியாருக்கு போய் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அறிவுத்திருக்கோயில்னு ஒரு போர்டு. என்னென்னு நம்ம கேட்காத ஒரு அமைப்பாக இருக்குது, என்ன ஏதுன்னு போது கேட்டபோது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் சில கொள்கைகளை சொல்லியிருக்காரு. அந்த கொள்கைகள் உடலுக்கு பலத்தை கொடுக்கும், மனசுக்கு பலத்தை கொடுக்கும், வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும்னாங்க. இதுதான் எனக்கு வேணும், இங்கே வந்து கற்றுக்கிட்டோமான்னு கேட்டேன். இல்லை, சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேகே நகரில் ஆறுமுகியா அப்படிங்கிற பேராசிரியர்கிட்ட போய் பயிற்சி மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஆழியாருக்கு போய், ஆழியாரில் எனக்கு எல்லா ப்ரொஃபஸரும் எனக்கு பெருமையோடு எல்லாருமே குரு. இந்த ஐயா தங்கவேலியா இங்கேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா பெருமாள் ஐயா, இப்படி எல்லாருமே அங்கே சேர்ந்து என்னை மகரிஷியினுடைய சிஷியனாகவே ஆக்கிட்டாங்க. ஆகவே மகரிஷியுடைய பழக்கம் வந்தது. அதை விட எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், மகரிஷி ஐயாவிடத்திலேயே மனவளக்கலை பயிற்சியை பெற்றேன், பாடம் படித்தேன், அவர் எனக்கு குரு என்பதை உங்களிடத்தில் சொல்லி, இவ்வளவு பரபரப்பாக படபடப்பாக ஓடிக்கிட்டு இருந்தேன்னா
அந்த கவலைகளெல்லாம் மறந்து நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் வேதாத்திரி மகிழ்ச்சிகள் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி, மனவளக்கலர்ச்சி, தியானம், உணவு பயிற்சி இதுதான் காரணம். ஆகவே நான் இந்த ஆனந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு துணையாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வேதாத்திரி மகரிஷி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை சொல்லிக் கொடுவதற்கு காரணம் இங்கே பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன், எப்போ பார்த்தாலும் பாலியல் பயிற்சி, குடிப்பழக்கம், ஊழல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு மூத்த இயக்கணும்னா 60 ஆண்டு திரைத்துறையில் இருந்தவங்கிற முறையில் நாட்டுக்கு நல்லது நடக்கணும், வருங்கால சமூகம் நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இந்த போதைப்பொருள் இருக்க, அந்த போதைப்பொருள் பெரியவர்களிடத்தில் மட்டும் போய் சேரலை, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் போதை பழக்கம் உள்ள உலகமாக ஆகிவிடும். அந்த பயம் இருக்கு எங்களுக்கெல்லாம். ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை எப்படி திரும்பி வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், நம்முடைய பழைய பண்பாடும் கலாச்சாரமும் வரணும் அப்படின்னா வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே அதை நான் சும்மா வந்து சொல்ல, அந்த கொள்கையை பிடித்து வாழ்ந்து அதை நிறைய பெற்று சந்தோஷப்பட்டு இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் வந்து சொல்கிறேன், ஐயா ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை கற்றுக் கொடுத்து மக்களை நல்ல விடியல் வருவதை விழிப்புணர்வு உண்டாக்குங்கள் ஒன்று ஒரு பெரிய மனிதனாக உங்களிடத்தில் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற இந்த கலைத்துறை இருக்காங்களே, பாக்யராஜ் உட்பட, மீரா உட்பட, தம்பி சிவா உட்பட, இவங்க ஒரு பேரை இங்கே வந்து இந்த படத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு படத்தோடு நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது. மக்கள் திருந்துகிற வகையில் வேதாத்திரத்தை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை கைதட்டி இவங்கெல்லாம் மனசில் 12 நாள் வச்சுக்கிட்டு உதயகுமார் வந்திருக்காரு, எனக்கு போட்டி டைரக்டர். ஏவிஎம்மில் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து எஜமான் படம் பண்ணவர் உதயகுமார், அது உங்கூர்காரர்கள். அது மாதிரி அந்த உணர்வுகள் இருக்கிறவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதல்ல, சேவை செய்ய வேண்டும், இந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம செஞ்சோம்னால வருங்கால உலகம் சிறந்த உலகமாக ஆகும். அவங்க எல்லாரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்கள் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் முருகானந்தவன் பல நேரத்தில் கிராமத்துக்கு வரமாட்டீங்களா, நான் கிராமத்துக்கு வரல, நகரத்திலேயே உங்கள் கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். ஆகவே வாழ்க்கை என்பது வேறு யார்கிட்டையும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நாம் கட்டுப்பாடோடு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், வரவுக்கு ஏற்று செலவு செஞ்சால் வாழ்க்கை நல்லா இருக்கும், பொறாமப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், கோவப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதானே இதுதான் மனவளக்கலை கொள்கை. இவைகளை படித்து கொண்டு வேதாத்திரி வெளியிலே நாமெல்லாம் வாழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்துவர், எண்ணியர் திணியராக என்று குரலை சொல்லி எங்கள் திரையுலக உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அமைப்பை பின்பற்றி செயல்பட்டால் உங்களுக்கு பல குழப்பங்கிறது எனக்கு தெரியும். இப்போ சினிமா வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆகவே அந்த நஷ்டமெல்லாம் உங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்துங்கள், தொழிலை ஒழுங்காக செய்யுங்கள். 4 விஷயந்தான். தொழிலை ஒழுங்காக கற்றுக்க, தொழிலில் முழு ஈடுபாடோடு செய்ய, வேலை செய்கிற போது நேரம் பார்க்காத, கடிகாரத்தை பார்க்காத. நாங்களும் கடிகாரம் பார்த்ததில்லை, சாப்பாடு பார்த்ததில்லை, தூக்கம் பார்த்ததில்லை, வேலை வேலை வேலை. அந்த உழைப்புக்கு முதல்ல கொடு, நம்பிக்கையோடு இருக்கும். முடியுமான்னு கேட்டால் முடியாது. இந்த பாக்யராஜ் சார் இருக்காரு, அந்த பாரதிராஜ சார்ட்ட வரும்போது வெறும் எழுதி கொடுக்குற காப்பி ரைட்டர், அந்த காப்பி ரைட்டர் தான் இன்றைக்கி சென்னை தமிழகத்தில்
ஸ்க்ரீன் பிளேயே அவர் தான் நம்பர் 1. எப்படி முடிஞ்சுது சார்? ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணார், முருங்கங்கா, முந்தாணி முடிச்சு. எங்கள் ஸ்டுடியோவில் இந்த சப்ஜெக்டை கேட்காம பூஜை போட மாட்டாங்க. சரவணன் சார் கதையை சொல்லுங்க, நான் சொல்கிற நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் தபாய்ச்சிட்டு இருந்தார். கதை சொன்னால் தான் நான் பூஜை போடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கதை சொல்கிறேன் சார், ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு உங்கள் ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன், ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க, அங்கே வந்துடுங்க, நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார். எல்லோரும் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து சொல்லுவாங்க. இந்த மனுஷங்க ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது, ஒரு பேப்பரும் கிடையாது, ஒன்றுமே இல்லை சார். 3 மணி நேர கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி படத்தொகுப்போடு சொன்ன கதையாசிரியர், திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ். சரவணன் சார் அவங்களாம் எத்தனையோ கதை கேட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி ஒரு ஆள் திரைக்கதையோடு சொன்னது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு பாராட்டின பெருமை அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உண்டு. அதில் எனக்கும் பங்குண்டு. அவர் தான் பாக்யராஜ் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே அவரையும் நான் இந்த நேரத்தில் பார்த்தேன். அவர் வேதாத்திரியில் இருக்கிறதுலாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஆக இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் வேதாத்திரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. 20 வருஷமாக அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவையில் பலன் பெற்ற மனிதனாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் எல்லாம் வேதாத்திரியத்துக்கு வந்தால் இந்த மனக்குழப்பம் இல்லாமல் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நீங்கள் மட்டுமில்லை, உங்களோடு சேர்ந்து நம்ம கலைக்கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல் போய் உலகம் ஒரு அமைதியான உலகமாக ஆகும், நம்மளை ஆக்க முடியும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி எண்ணியது எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திணியர் என்ற குரலை சொல்லி அனுபவத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வெறுமனைக்கு சொல்லலை, ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும். அதற்கு பாடுபட்ட தம்பி சுப்பிரமணிய பாரதி பேரே அவன் பாரதின்னு வச்சிருக்கான். அந்த பாரதியினுடைய அந்த வீரமும் தைரியமும் அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அதேமாதிரி அது கூட இருக்கிற சத்யா, மியூசிக் டைரக்டர்ஸு, மற்ற டெக்னீஷியன்ஸு, அவ்வளோ பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி நான் இயக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை மனமாற குணமாற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.